ஹே ஹாய், வெல்கம் டு கண்மணி ஃபேஷன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய மார்னிங் ருட்டீன் இப்படி தான் இருக்கும். அதை உங்களுக்கு ஒரு சிம்பிளாக இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஸோ மார்னிங் 5:30 அப்படி எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஞாபகம் வர்றது ஃபஸ்ட்டு மைண்டில் யோசிக்கிறது இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பிகாஸ் குழந்தை இருக்கான், அவன் ஸ்கூலுக்கு போவான் அண்ட் ஹஸ்பண்ட்க்கு டிஃபன் கட்டி கொடுக்கணும். பட் ஹஸ்பண்ட்க்கு டெய்லிலாம் கட்டி கொடுக்க மாட்டேன், இன்றைக்கோ ஒரு நாள் தான். பட் ஸ்டில் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு அவருக்கும் கொடுத்து அனுப்பலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணது தான் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு சப்பாத்தி அண்ட் டொமேட்டோ கிரேவி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணேன். இருக்கிறதுலே கொஞ்சம் ஹார்டான விஷயம் அப்படின்னா சப்பாத்தி செய்கிறது தான். அது கூட ஒரு 2 பேருக்கு ஒரு 4 சப்பாத்தின்னா பரவாயில்ல. நான் என்ன பண்ணுவேன்னா மதியத்துக்கும் சேர்த்து செய்வேன். அப்புறம் 2 சப்பாத்தி அவ்வளோ பத்தாது இல்லையா, நம்ம 3 பேர் இருக்கோம் சாப்பிட்றவங்க அண்ட் குட்டி பையன் இருக்கான். அவன் சாப்பிட்லனாட்டி கூட நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி வரும். அதனால் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சப்பாத்தி மேக் பண்ணிப்பேன். கம்மிங் டு த சப்பாத்தி பாயிண்ட். சப்பாத்தினா யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ கேட்டிங்கன்னா எனக்கு பர்ஸ்னலினா சப்பாத்தி ரொம்பவே பிடிக்கும். அண்ட் டயட் பண்ணுறவங்க யூஸ்வலாக சொல்லுவாங்க சப்பாத்தி சாப்பிட்டா டயட்க்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு அப்படி சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க. ரைஸ் அண்ட் சப்பாத்தி ரெண்டுமே கேலரிஸில் அவ்வளோ ஒன்றும் வேரிஸ் இருக்காது. பட் என்னென்னா சப்பாத்தி நம்ம மெயினாக அது எதுக்கு வெயிட் லாஸ்க்குன்னு சொல்கிறாங்கன்னா, அது நம்ம சியூ பண்ணி சாப்பிடுவோம். அது நம்ம சாப்பிட்டு முழுகிறது டைமு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். அது நம்ம நல்லா மென்று சாப்பிட்றதால நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியாது. அட்லீஸ்ட்டு 1 டைமுக்கு நம்ம 2 சப்பாத்தி சாப்பிட்டாலும் லோ கேலரிஸ் தான் நம்மளுக்கு அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால சப்பாத்தி ஒரு பெஸ்ட்டு ஃபுட் ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அதிலே ஆயில் அதிகமாக போட்டு கீ சேர்த்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆயில் அதிகமாக போட்டு ஒரு 4-5 சப்பாத்தி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்சல்யூட்லி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண மாட்டீங்க. அது காமனாக நீங்கள் என்ன கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த கேலரிஸும் இருக்கும். ஸோ அது ஒரு மித்து தான். சப்பாத்தி ஒரு குட் ஃபுட் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பர்ஸ்னலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி. அண்ட் நான் குக் பண்ணுற விதத்தில் நான் எப்போவுமே ஒரு விஷயத்தில் மட்டும் கான்ஷியஸாக இருப்பேன். அது என்னென்னா ஆயில் யூஸிங். ஆயில் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி கூட நான் வீடியோக்காக தான் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி ஆயில் ஆட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக நான் இவ்வளோ ஆயில்ஸ் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆயில் எவ்வளோ முடியுமோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். எந்த மாதிரி ஃபுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதில் நான் ஆயில் கம்மியாக தான் போட்டுப்பேன். வீட்டில் குட்டி பையன் இருக்கான், அவனுக்கும் ஹஸ்பண்ட்காகவும் அட்லீஸ்ட் லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி செய்வேன். எனக்குன்னா 0% ஆயில் தான். நான் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்க மாட்டேன். ட்ரையாக தான் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுவேன். பிகாஸ் நான் கூட ரீசெண்டாக தான் பேபி பார்ன் ஆச்சு எனக்கு. ப்ரெக்னென்சி டைமில் நான் 10 kgs நியர் 10 kgs வெயிட் கெயின் ஆகிட்டேன். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு சீரியஸான ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். அது எனக்கு செட்டும் ஆகாது. எனக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகமாகிடும். அப்புறம் இல்லாத ஆங்ஸைட்டி, ஆங்கர் எல்லாமே வந்துடும் எனக்கு. ஸோ அது சொல்லப்போனால் என்னால் சுகர் அவாய்ட் பண்ணவே முடியாது. அது எந்த விதத்துலலாம் எடுத்துக்கணும்னு நினைப்பனோ அப்படி நான் சுகர் சாப்பிட்டுடுவேன், அந்த மாதிரி ஒரு பர்சன். பட் ஆல்சோ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி ஒரு ப்ரெக்னென்சி ஜேர்னியில் 15-20 kgs நான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். சுகர் கட் பண்ணியா அப்படின்னு சொன்னால் நோ அப்படி தான் சொல்வேன். ரொம்பவே கட் பண்ணலை, பட் லைட்டாக நான் எவ்ரிடே இப்போது நான் எப்போவுமே டீ ஆர் காஃபி அடிக்டட் இல்லை.
எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் குடிப்பேன். அது நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தோணுச்சுன்னா டீ இல்லைன்னா காஃபி அது எடுத்துப்பேன். அவாய்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்காக என்னெல்லாம் பேலன்ஸ்டாக என்னால் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அது ப்ளஸ் ஒர்க் அவுட்ஸ். ஸோ எவ்ரிடே ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேபியில் ஒரு 10 to 15 கேஜிஸ் வெயிட் லூஸ் பண்ணி அண்ட் நிறையா விஷயங்கள் பண்ணேன். ஃபோட்டோஷூட்ஸ்லேருந்து நிறையா விஷயம் எனக்கு பிடிச்சமான விஷயங்கள் நிறையா செஞ்சேன். ஸோ அகெயின் செகண்ட் பேபி அகெயின் வெயிட் கெயின் ஆகிட்டேன். ஸோ அகெயின் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகவும் நான் இப்போது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எவ்ரிடே நான் அட்லீஸ்ட் 1 டைம் ஆச்சும் ஹாட் வாட்டர் எடுத்துப்பேன். அதில் வந்து எனக்கு பாசிபிள் இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டரில் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் வந்துட்டு உங்களோட டம்மி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஒர்க் பண்ணும். அது கூட நான் கொஞ்சம் கறி லீவ்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். கறி லீவ்ஸ் கூட ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் லிட் போட்டு மூடிடுவேன். அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த வாட்டரில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நார்மல் குடிக்கிற மாதிரி இருக்கும்போது அது ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிப்பேன். அது நான் வந்து எம்டி ஸ்டொமக் எவ்ரிடே குடிக்கிறேன். மார்னிங்கு இல்லை லன்ச் டைம் ஆஃப்டர் த மீல் அந்த மாதிரி நம்மளுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் இன்டேக் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட்டு நான் ஒரே மாதிரி குடிப்பேனான்னு கேட்டால் இல்லை. நான் டீடாக்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய திங்ஸில் இருக்குது. குக்கிங்கில் யூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், நிறையா ப்ராடக்ட்ஸில் பாடி டீடாக்ஸ் பண்ணுற சில சோர்ஸஸ் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போல்லாம் இந்த ட்ரிங்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கும்போது வெயிட் லூஸ் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் யூஸ்வலாக வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுற பர்சன். ஆனாலும் சில டைம்ஸ் பேபி இருக்கிறதால என்னால் எவ்ரிடே அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் நான் என்னோடய டயட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணுமா? அப்போ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.